Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அண்ட் தென் போம் லைஃப் சப்ளிமெண்ட்ரி த டெம்பஸ்ட் அண்ட் தென் ப்ரோஸ் செகண்ட் த நைட் த கோஸ்ட் காட் இன் அண்ட் தென் போம் த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக். ஸோ யூனிட் 1 இதில் வந்து ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிவிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் போன வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் என்னென்னா why did the seagull fail to fly, இது ரிப்பீட்டடாக 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ why did the seagull fail to fly, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் பேஜ் நம்பர் 3ல வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர் இருக்கு இல்லையா, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 4 அதில் பார்த்தீங்கன்னா எஃப் வாட் மேட் த யங் சீகல் கோ மேட், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 4 டிஸ்ட்ரிக்டில். தென் ஹெச் டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு தி யங் பேர்ட், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இது கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் சென்டென்ஸ் ஆர் 2ல வந்து செகண்ட் ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் த யங் சீகல்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கிவ் an instance that show the pathetic condition of the young bird. Important question. How did the bird try to reach its parents without having to fly? And then sixth one, what prompted the young seagull to fly finally, இது ரிப்பீட்டடாக ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட், செகண்டும் 6த்தும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பேராகிராஃப் கொஸ்டினில் கம்பல்சரி நீங்கள் இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இது கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கோங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் underwent by the young seagull to overcome its fear of flying. சரிங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இந்த தேர்ட் ஒன் கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இருக்கிற எக்ஸசைஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 10 அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, யூஸிங் த ஹிண்ட்ஸ் கிவன் பிலோ, இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர்டாக எழுதி பாருங்கள், மிஸ்டேக்ஸ் அதில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பேஜ் நம்பர் 11ல் வந்து யூ ஆர் த ஸ்கூல் பியூப்பிள் ரீட், இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ரைட் அ ரிப்போர்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் அபவுட் 100 to 120 words. யூ ஆர் த ஸ்கூல் பியூப்பிள் லீடர், யூ ஹவ் been asked to write a report on the inaugural ceremony of English Literary Association of your school which was held recently. Write a report on the same in not more than 120 words. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன்னும் வந்து கேட்டிருக்காங்க. கோஆர்டினேட்டர் ஆஃப் த சயின்ஸ் ஃபோரம் ஆஃப் யுவர் ஸ்கூல் அண்ட் ஈவெண்ட் had been organized on account of National Science Day for the members of the forum. Now write a report on the observance of National Science Day at your school, இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 12ல் ஏ இருக்கு இல்லையா, கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் மாடல்ஸ், இதை நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாயிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பி சி, அதாவது ஏ அண்ட் பி கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 14ல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு தி அதர் வாய்ஸ், இதில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க, 9th ஒன் கேட்டிருக்காங்க, 10th ஒன். ஸோ அதனால் நீங்கள் இந்த சாப்டரில் இந்த ப்ரோஸில் வந்து எஃப்பில் இருக்கிற எல்லா வாய்ஸ் சேஞ்ச் டு அதர் வாய்ஸஸ் இருக்கு இல்லையா, சென்டென்ஸ் இந்த அதர் வாய்ஸ் மாற்றுறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 16 சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்ட்டு பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் 12ம் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுறத. நெக்ஸ்ட்டு மெமரி போம், இது கம்பல்சரி வரும், உங்களுக்கு கம்பல்சரி வரும்ன்றதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக எழுதி பாருங்கள், ஏன்னா அதில் இருக்கிற பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட், இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஃபாலோயிங் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட கொஸ்டின் ஆன்சர். ஸோ இதில் இந்த போமில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸுமே இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 19லேருந்து 4th கேட்டிருக்காங்க, 5th and 7th கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின் வந்து டிஸ்கிரைப் த ஜர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டெபிக்டட் இன் த போம் பை ஹென்ரி வேன் டைக். ஓகேங்களா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரி நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ ப்ரோஸ் 1ல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்க வேண்டியது பேராகிராஃப் கொஸ்டின், அதே மாதிரி இந்த போம்லேயும் பேராகிராஃப் கொஸ்டின், இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக வருதுன்னா நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் இல்லையா. சப்ளிமெண்ட்ரி த டெம்பஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க.
ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எதனாவது ஒரு இது மாதிரி ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பேராகிராஃபாக ஹின்ஸ் டெவலப் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை த கேரக்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இதில் வந்து பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் இதை கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, இதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2, அதாவது த நைட் த கோஸ்ட் காட் இன். ப்ரோஸ் 2ல பேஜ் நம்பர் 30. வாட் வாஸ் த ஆத்தர் வென் ஹி ஹர்ட் த நாய்ஸ். இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் டிட் த நரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ். தென் பேஜ் நம்பர் 31 டி. who were the narrators neighbors. இது important. ப்ரீவியஸ் இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 32 எஃப். வாட் டிட் த பாட்வெல்ஸ் think when they heard the mother shout. Then page number 33 G. What was the grandfather wearing. பேஜ் நம்பர் 34ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அ சென்டென்ஸ் இருக்கு இல்லையா. செகண்ட் ஒன், வை டிட் ஹெர்மன் அண்ட் த ஆத்தர் ஸ்லாம் த டோர்ஸ். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வாட் ஓக் அப் த மதர் இருக்கு இல்லையா, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 35ல வந்து 6th ஒன், ஹவு டிட் த காப்ஸ் மேனேஜ் டு என்டர் த லாக்டு ஹவுஸ். 6th ஒன் கேட்டிருக்காங்க. who used the zither and how. இது 8th ஒன் வந்து ப்ரீவியஸாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. மென்ஷன் த ஈவெண்ட்ஸ் தட் த கிராண்ட்ஃபாதர் இமேஜின்ட். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேராகிராஃப் கொஸ்டினும் நீங்கள் நல்லா தரவாயிடுங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்னும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் 35ல. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 40 கிராமர் பார்ட் இருக்கு இல்லையா, ஆர்டிகல்ஸ் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆர்டிகல்ஸ்லேருந்து ஒரு 2 மார்க்ஸ் வரலாம். தென் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பை சூஸிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். இது கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட்டு த கிரம்பிள் ஃபேமிலி. இந்த போமில் வந்து இது மாதிரி லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ், இந்த 2 லைன்ஸ் கொடுத்துட்டு இதோட ஃபிகர், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் தென் அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 47ல ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. ஸோ இந்த 2 லைன்ஸ் ரிப்பீட்டடாக, there is a family nobody likes to meet, they live, it is set on complaining street. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் ஒன்னும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன்னும் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 48 அண்ட் தென் 6th ஒன், let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 120 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா. இதில் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அ பேராகிராஃப் அண்ட் த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தேர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அதர் ஃபோக்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போமில் வந்து நீங்கள் இது வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். ஃப்ரம் த போம் த கிரம்பிள் ஃபேமிலி வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் டஸ் த போயட் வாண்ட் த ரீடர்ஸ் டு பொசஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் சப்ளிமெண்ட்ரி இருக்கு இல்லையா, யூனிட் 2வோட சப்ளிமெண்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அரேஞ்ச் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸ் பீப்புள் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். பட் மெயினாக வரது வந்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அது வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக், இது ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஜிக்ஸாக் கேம் டு, இதெல்லாம் ஹின்ஸ். டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி, surprised, strange, multilingual, 21 language, refused, say a word, snored, Mrs. Krishnan, irritated, birth clinic, active, lively. ஸோ இந்த மாதிரி ஹின்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பேராகிராஃபாக எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போது ஃபர்ஸ்ட்டு சினானம்ஸ், ஓகேவா, சினானம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்டனம்ஸ், தென் கிராமர் பார்ட், அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் கம்பல்சரி இல்லையா, பேராகிராஃப் கொஸ்டின். இது வந்து ப்ரோஸ்லேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், தென் போம்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது கம்பல்சரி இது வந்து மிஸ் பண்ணக்கூடாது, மெமரி போம். இதை எழுதி பார்க்கணும், மெமரி போம் எழுதி பார்க்கணும், பேராகிராஃப், இது ரெண்டுமே வந்து நமக்கு கம்பல்சரி வரும்ன்றது தெரியும். ஓகேங்களா, அதனால் இது ரெண்டுத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து சினானம்ஸ், ஆன்டனம்ஸ், கிராமர் பார்த்து அடுத்து கொஸ்டின் ஆன்சர் ஃபைனலாக போங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு, ரிப்போர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க இல்லையா, அடுத்து நோட்டீஸ், இதெல்லாம் வரும்.
ஹின்ஸ் டெவலப்மெண்ட், பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் எழுதுறது, பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக எழுதலாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்துலேயும் தரோவாக இருக்கணுன்றது மெமரி போம், பேராகிராஃப் கொஸ்டின் இது கம்பல்சரி. ப்ரோஸ்லேயும் போமோட பேராகிராஃப் கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். மெமரி போம் வந்து வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதர் தென் தட் அதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.